அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உத்வியதி கல்லத் ஹில்லதி அதிருக்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று அத்தவாப். பொருள் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவன், மன்னிப்பவன் என்றும் பொருள்படும். நாம் செய்த தவறுக்காக வருந்தி திருத்தி அல்லாஹ்விடம் திரும்புதலை அல்லாஹு ஏற்றுக்கொள்கிறான். அவர்கள் மனம் திரும்புவதற்கு உதவி கிருபையை வழங்குகிறான். அல் குர்ஆனில் அத்தியாயம் 9 118வது வசனத்தில் பாவத்திலிருந்து விலகிக்கொள்ளும் பொருட்டு தௌபாவை ஏற்று மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபையுடையவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல் குர்ஆனில் வசனத்தில் வந்துள்ளது. பாவ மன்னிப்பை தேடி தங்களை திருத்திக் கொள்கிறவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் வெளிப்படுத்தும் அடையாளங்கள் மற்றும் எச்சரிக்கையின் மூலம் மீண்டும் மீண்டும் மனம் திருந்துதலை அல்லாஹ் எளிதாக்குகிறான். நாம் தௌபாவை அல்லாஹ்விடம் நாடும் வரை அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நமது குறைபாட்டை உணர்ந்து அல்லாஹ்வின் வாசலை தேடி பணிவுடன் நிற்பவர்கள் அல்லாஹ்வின் அன்பை பெறுகிறார்கள். நமக்கு தவறு செய்து துன்புறுத்துபவர்களை கருணை காட்டி மன்னிப்பது அல்லாஹ்வின் விசுவாசிகளின் நல்ல பண்பாகும். வானங்கள் மற்றும் பூமியை நிரப்பும் அளவுக்கு பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் திரும்புபவர்களின் பாவங்களே அல்லாஹ் மன்னிக்கிறான். தௌபா நம்மை தூய்மைப்படுத்தி நன்மைக்கு மாற்றுகிறது. அத்தவாபிடம் தௌபா செய்வது வெற்றிக்கான வழியாகும். அல் குர்ஆனில் அத்தியாயம் 42 25வது வசனத்தில் அத்தவாப் தன் அடியார்களின் பாவ மன்னிப்பை ஏற்று குற்றங்களை மன்னிக்கிறான். நாம் செய்வதை நன்கறிந்தவன் என்று அல் குர்ஆனில் வசனத்தில் வந்துள்ளது. பாவ மன்னிப்பு பெற இதனை லுஹா தொழுகைக்கு பிறகு 360 தடவை ஓதி அல்லாஹ்விடம் இறைஞ்சினால் நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இதனை அதிகமாக ஓதுபவர்களுக்கு எல்லா வேலைகளும் எளிதாக முடியும். அத்தவாப் என்று 10 தடவை ஓதினால் அநியாயக்காரர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இவ்வாறு அல்லாஹ்வின் திருநாமங்களின் பொருளுணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.